ஹலோ மக்களே, ஹாவ் அ நைஸ் டே. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபரோட ஆல்மண்ட் ஹேர் ஆயிலோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆயிலோட காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போது நம்ம ஆயிலோட ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஹேர் ஆயில் எப்படி இருக்குது அப்படின்னா இது சில்கியாகவும் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்கும். அப்புறம் இதில் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது மக்களே. மோஸ்ட்டாக நம்மளாம் நிறைய பேர் ஆயிலி நேச்சர் அப்புறம் ஆயிலி லுக்கை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். பட் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அது லெஸ்ஸாகவே இருக்குது கம்பேரட்டிவ்லி அதர் ஆயில்ஸ். தென் ப்ராடக்டில் இதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நம்மளோட டேமேஜ்டு ஹேரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் நம்மளோட ஹேர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனியாக கேரி பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இட் கிவ்ஸ் மோர் ப்ரோட்டீன் டு அவர் ஹேர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நான் அதை அட்டாச் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆயிலோட ப்ரைஸ் அப்புறம் இதோட குவான்டிட்டி என்னன்றதை நம்ம பார்க்கலாம். நான் இதில் ஷோ பண்ணுற ஆயில் 200 ml பேக்கில் வருது. இதில் 100 ml நமக்கு ஃப்ரீயாகவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 rupees தான். ஸோ நமக்கு 300 ml 65 rupeesல வருது. இது சீப் அண்ட் பெஸ்ட் ஹேர் ஆயில் தான். இதுலேயே 500 ml இருக்குது, அது 160 rupeesல வரும்னு நினைக்கிறேன். 600 ml இருக்குது, 1000 ml வரைக்கும் இருக்குது, அது 500 +ல வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னா இந்த 65 rupeesல கிடைக்கிற 300 ml வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான் இந்த ஹேர் ஆயிலை ஒரு 2018 to 2019 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இருந்து இப்போ வர இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான். இந்த ஹேர் ஆயில் என்னோட ஹேருக்கு நல்ல ஒரு சூட்டபிளாகவே இருக்குது. என்னோட ஹேர் நல்ல ஒரு ஸ்ட்ரைட் ஹேர் தான். பட் நான் இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தேன், ட்ராவலில் இருந்தேன்னா ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். என்னோட ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாகவும் ஆயிரும். ஸோ இந்த ஹேர் ஆயில் எனக்கு ஃப்ரிஸி ஃப்ரீயாக இருக்குது. என்னோட ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்குது. இந்த ஹேர் ஆயில் என்னோட ஹேரை ஷைனியாக கேரி பண்ணுறதுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கும் நிறைய ஆயில் வைக்கலாம் பிடிக்காது. வச்சாலும் நான் ஹேர் வாஷ் பண்ணிடுறேன். வீக்லி ட்வைஸ் அப்படின்னு சொல்லி தான் வைப்பேன். பட் இந்த ஹேர் ஆயில் நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது. இப்போ இந்த ஹேர் ஆயில் சம்டைம்ஸ் நமக்கு ஹேர் சீரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு உடனே ஹேர் சீரம் போடணும் ஆஃப்டர் ஹேர் வாஷ் அப்படின்னா அந்த டைமில் இந்த ஹேர் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 to 3 டாப்ஸ் ஹேர் சீரம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். இது என்னோட ரிவ்யூ. சம்டைம்ஸ் நான் ஹேர் சீரம் காலி ஆயிடுச்சு, நான் இப்போ உடனே எனக்கு போடணும் அப்படின்னா நான் அந்த ஹேர் ஆயிலையே ஹேர் சீரமுக்கு பதிலாக யூஸ் பண்ணிப்பேன். இதோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கும் மக்களே. அப்புறம் இதோட கலரும் கூட ஆல்மண்ட் கலர்லேயே இருக்கும். எனக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ரொம்பலாம் ஹேர் ஃபால் கிடையாது. பட் ஹேர் க்ரோத்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கா, இந்த ஹேர் ஆயில்னால தான் இருக்கா அப்படின்றத என்னால் 100% சொல்ல முடியாது. பட் எனக்கு ஹேர் ஃபால் இல்லை, அதுதானே முக்கியம். இப்போ நமக்கு ஹேர் க்ரோத் இருந்தாலும் அட் த சேம் டைம் நமக்கு ஹேர் ஃபால் இருக்கிறனால நம்ம ஹேர் ரொம்ப லூஸ் பண்ணிடுறோம். அதனால் எனக்கு இந்த ஆயில் யூஸ் பண்ணனால ஹேர் ஃபால் இல்லை, ஹேரும் எந்த ஒரு டேமேஜும் இல்லை, ஷைனியாகவே இருக்குது. நான் இந்த ஹேர் ஆயிலை வீக்லி 2 to 3 டைம்ஸ் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 to 2 hours நல்லா ஹேரை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப்ஸ் மக்களே, ஸ்கேல்ப் மசாஜ் நல்லா பண்ணுங்க. பிகாஸ் ஸ்கேல்ப் மசாஜ் நம்ம சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுதான் மக்களே என்னோட ரிவ்யூ.
இந்த ஹேர் ஆயிலை பற்றின என்னோட ரிவ்யூ இதுதான். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட் பிகினர்ஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுன்னு இல்லை, என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு மேண்டேட்டரி. ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்கும். ஸோ அதனால் பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எனக்கு இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இச்சி ஸ்கேல்ப்பும் இல்லை மக்களே. இந்த ஹேர் ஆயில் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. வேணுன்றவங்க கிராப் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. நமக்கு பக்கத்தில் இருக்க லோக்கல் ஸ்டோர்ஸில் கூட கிடைக்கும். இது நல்ல ஒரு ஃபெமிலியர் பிராண்ட் தான். ஸோ வந்துட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மக்களே. வேணுன்றவங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ என்னன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஹேர் ஆயிலை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதோட பெட்டர் சஜஷன் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு எந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.